2 வாரமா நடந்துட்டு இருக்க சிந்து பைரவி கல்யாணம் இந்த வாரமாவது முடியுதா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அப்பா கால்ல விழுந்தனால வேற வழி இல்லாம பைரவி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஆனா ஆறுமுகத்துக்கிட்ட போய் இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பமே இல்ல, மணமேடையில வச்சு எல்லாருமே உன்கிட்ட கேட்பாங்க இந்த கல்யாணத்துல சம்மதமான்னு, எனக்கு சம்மதம் இல்ல, பைரவிய பிடிக்கலன்னு தயவு செஞ்சு சொல்லிருங்க அப்படின்னு பைரவி சொல்றாங்க ஆறுமுகத்துக்கிட்ட. பைரவி பேசினதெல்லாம் கேட்டுட்டு ஆறுமுகமும் சரிங்க நான் கண்டிப்பா சொல்லிடுறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. மணமேடைக்கும் போறாங்க. பொண்ணை பிடிச்சிருக்கான்னு ஆறுமுகத்துக்கிட்ட கேக்குறாங்க. பைரவி கண்ணு காமிச்சு பிடிக்கலன்னு சொல்லிருங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆறுமுகம் கண்டிப்பா அம்மாவை பத்தி தான் யோசிப்பாரு. எனக்கு பைரவிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல பரிபூர்ண சம்மதம்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க பைரவி. ஆனா நம்மளுக்கு எந்த ஷாக்கும் கிடையாது. எப்படியும் இவங்க 2 பேர் கல்யாணம் நடக்கதான் போதுங்கிறது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஈரமான ரோஜாவை எப்படி எடுத்தாங்களோ அதே சீனை கொஞ்சம் கூட மாறாம அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. கலெக்டர் ஆகணும்னு நினைச்ச காவ்யாவை பார்த்திபனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஈரமான ரோஜாவேல. பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிற பைரவிய ஆறுமுகத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரோட வாழ்க்கை இனி எப்படியெல்லாம் போக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கு நடுவுல சிந்து எங்க போனாங்க, சிந்து எப்படி வருவாங்க, சிந்துக்கும் சிவாக்கும் எப்படி கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வாரத்திலேயே நடக்குமா இல்ல இன்னும் ஒரு வாரம் ஆகுமாங்கிறது தான் தெரியல. அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.